என் பெயர் அர்ஜுன், வயது 26, சென்னையில் உள்ள ஒரு மத்திய அரசு தபால் துறையில் பணிபுரிகிறேன். இந்த கதையின் நாயகி ஜெயசுதா. நான் அண்ணா நகரில் ஒரு வீட்டின் மாடியில் தங்கியுள்ளேன். எனக்கு எதிர் வீட்டில் குடியிருப்பவள்தான் ஜெயசுதா. வயது 38ஆவது, பார்ப்பதற்கு மிகவும் லட்சணமாக சினிமா நடிகை போல இருப்பாள். 2 குழந்தைகள், கணவன் அரசு துறையில் பெரிய அதிகாரி, அவளும் ஒரு தனியார் துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாள். நாங்கள் எதிரெதிர் வீட்டில் இருப்பதால் தினமும் பார்த்துக்கொள்வோம். நான் தினமும் காலையில் ஜாக்கிங் செல்வேன், அவளது கணவனும் வருவார். 2 பேரும் அரசுத் துறையில் இருப்பதால் சீக்கிரமாகவே பழகிவிட்டோம். ஒரு நாள் காலையில் அவர் கணவன் என்னை வீட்டிற்கு கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுத்தார். நானும் ஹாய் ஆண்டி என்றேன், அவளும் ஹாய் என்றாள். அந்த புன்னகையில் ஏதோ ஒரு வசீகரம் இருந்தது. பிறகு கணவன் டீ கொடுக்க சொல்லிவிட்டு குளிக்கப் போய்விட்டார். அவள் டீ கொண்டு வந்து கொடுத்துவிட்டு என்னை உற்று பார்த்து கொண்டே, உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுதான்னு ஒரு மாதிரி குறும்புடன் கேட்டா. அந்த கேள்வி என்னை சற்று சங்கடப்படுத்தியது. நானும் இது என்னடா வம்பா போற்றுன்னு சரி அக்கான்னு கூப்பிடுறேன் என்றேன். சரி அக்கா, கூப்பிடு என்றாள். அந்த வார்த்தையில் ஒரு உரிமையே, ஒரு மெல்லிய நெருக்கத்தை நான் உணர்ந்தேன். பிறகு டீ குடித்துவிட்டு நானும் வந்துவிட்டேன். அதன் பிறகு அடிக்கடி வீட்டுக்குப் போவது, பையன்களுடன் விளையாடுவது, கணவருடன் பேசிக் கொண்டிருப்பது என்று போய்க் கொண்டிருந்தது. அவளும் பேசுவாள். ஒருவித ஈர்ப்பான பூநகையுடன் பேசுவாள். நான் அவளை கவனிக்கும் ஒவ்வொரு முறையும் அவள் தன் கணவன் முன்னிலையில் கூட என்னையே பார்ப்பது போல இருக்கும். அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு மென்மை பொதிந்திருக்கும். ஒரு நாள் அவர் கணவன் ஏதோ வேலை விஷயமாக டெல்லி போயிருந்தார். அப்பொழுது 2வது பையனுக்கு நைட்டு பயங்கரமான காய்ச்சல். அவள் வந்து, டே தம்பிக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல் போகணும், நைட் டைம் வேற துணைக்கு வரியான்னு கேட்டா. அந்த நேரத்துல அவள் முகத்தில் இருந்த தவிப்பு, அந்த தனிமையின் பயம் என்னை நிலைகுலையச் செய்தது. நானும் உடனே வாங்க அக்கா போவேன்னு சொன்னேன். கிளம்பி வாடா கீழே நிக்கிறேன்னு போயிட்டா. நானும் கிளம்பி பெரிய பையனை வேலைக்காரிக்கிட்ட விட்டுட்டு நாங்க 3 பேரும் போனோம். போய் பார்த்துட்டு ஃபீவர் அதிகமா இருக்குன்னு டாக்டர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வரும்போது அவள் என்னை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ்டா நான் கூப்பிட்ட உடனே வந்ததற்கு அப்படின்னு சொன்னா. அந்த இருட்டில், தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அவள் கண்களில் தெரிந்த நன்றி உணர்வு என்னை ஏதோ செய்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க எதுக்கு எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே வருவேன்னு ஒரு மாதிரி சொன்னேன். என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சமாளிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு உன் நம்பரை கொடுத்தா எதுனா கால் பண்றேன்னு சொன்னா நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ போயிட்டு மிஸ்டர் கால் கொடுத்தா. நானும் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் வீட்டுக்கு போய் தம்பிக்கு பரவாயில்லையான்னு கேட்டேன். இப்போ ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னான். என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பிரிச்சு பாக்குறீங்களான்னு கேட்டேன். ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் டெய்லி ஹாய் பாய்னு மெசேஜ்ல போய்கிட்டே இருந்தது. நானும் வீட்டுக்கு போயிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டே நல்லா சைட் அடிப்பேன், நல்லா வம்பு இழுப்பேன். அவளும் முறைச்சு பார்த்துக்கிட்டே சிரிப்பா. அவ முறைக்கும் போது கூட அந்த அழகில் ஒரு காந்தம் இருக்கும். அப்புறம் பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒரு நாள் மெசேஜ்ல கேட்டா, லவ்லாம் பண்ணிருக்கியான்னு இதுவரைக்கும் இல்லைன்னு சொன்னேன். அப்ப இனிமேன்னு கேட்டா, நான் உடனே உங்கள மாதிரி இருந்தா லவ் என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். திராஸ்கல் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு என்னையே சைட் அடிக்கிறியன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா, ஏன் அடிக்கக்கூடாதான்னு கேட்டேன். அடிப்பா என் புருஷன்கிட்ட கேட்டுட்டு அடி அப்படின்னா. நானும் புருஷன்கிட்ட கேட்டுட்டு அடிச்சா தாங்குவீங்களான்னு டபுள் மீனிங்ல கேட்டேன். அவ புரிஞ்சுகிட்டு சீனாட்டி ராஸ்கல் போடான்னு போயிட்டான். அந்த டபுள் மீனிங் வார்த்தைக்கு பிறகு அவளுடைய பார்வையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். அது ஒரு தயக்கம் கலந்த ரசனை. அப்புறம் பேச்சு இதே மாதிரியே செல்ல, விளையாட்டு வம்பு எழுக்கிறதனோ இப்படியே கண்டினியூ ஆச்சு. நானும் டெய்லி போவேன். அவ கணவன்கிட்ட எப்பவும் போல பேசுவேன், பையன்கிட்ட விளையாடுவேன். அவ ஒரு ஏக்க பார்வையோட தான் எப்போதும் இருப்பா, பேசுவா. அவளுடைய ஒவ்வொரு அசைவிலும் அந்த தனிமை, அந்த தவிப்பு வெளிப்படும். இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ, ஒரு நாள் நைட்ட பேசும்போது உன்னை பாக்குறப்போ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் லவ் வித் யூன்னு சொல்லிட்டேன். இப்ப என்னடா லூசு மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வேற ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணல. அப்பவே தெரிஞ்சிருச்சு அந்த செல்லத்துக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் தயங்கி பயப்படுறான்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எப்பொழுதும் போல போவேன். அவ என்ன அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணா, நானும் வாடி போடின்னு பேசுற அளவுக்கு முன்னிறிட்டேன். ஏண்டி சரியா பேச மாட்டேடிங்கிறேன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவான். என்னால முடியலடி, ஐ மீட் யூன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் அதுக்கு பைத்தியம், மனசு அலைப்பாய விடாத, ஒழுங்கா அடுத்த கட்டமா மேரேஜ் பண்ணிக்கோ, அதான் வேலை இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். எனக்கு நீதாண்டி செல்லம் வேணும் ப்ளீஸ்னு சொன்னேன். வேற எவ்வளவும் வேணான்னு சொன்னேன். நீ திருந்த மாட்டடா பொறுக்கின்னு போயிட்டா. ஒரு நாள் அவ புருஷன் எப்பவும் போல வேலை விஷயமா டெல்லி போயிட்டாரு. அவ மட்டும் நைட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது ஸ்கூட்டி பிரேக் டவுன் ஆகி நின்னுடுச்சு. மழை வேற பயங்கரமா பெய்யுது. அப்போ எனக்கு கால் பண்ணி அவ வேலைக்காரிக்கிட்ட சாவி வாங்கிட்டு அவ காரை எடுத்துட்டு வர சொன்னா. நானும் போனேன். அங்க போயிட்டு ஸ்கூட்டியை நல்லா லாக் பண்ணி பக்கத்துல சேப்பா விட்டுட்டு அவளை கூட்டிக்கிட்டு வந்தேன். வரும்போது பாதையில காரை நிப்பாட்டி, ஏண்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேடிங்கிற ஐ லவ் யூ சொல்லுன்னு பிரகாஷ் டயலாக்க சொன்னேன். அவ பொறுக்கி சொன்னா புரிஞ்சுக்கடான்னு சொல்லி வாயக்கூட மூடல. நான் கார் ஆப் பண்ணேன். அவ விடுறான்னு சொல்ல அந்த நேரத்துல எங்களை நாங்க மறந்தே விட்டோம். மழை வேற 2 பேருக்கும் பயங்கரமான வெறியேற ஆரம்பிச்சிருச்சு. 15 மினிட்ஸ் அப்புறம் நானே விட்டேன். நான் அவகிட்ட ரொம்ப பசிக்குது, மாங்காய சாப்பிட தாடி ப்ளீஸ்னு சொல்ல அவளும் கொடுத்தா. அது நல்லா காயா இருந்துச்சு. நமக்கு எப்பவுமே மாம்பழம் தான் பிடிக்கும் என்றேன். சும்மா சொல்லக்கூடாது.
நல்லா இருந்துச்சு, செம்ம ஃபீல். அதெல்லாம் சாப்பிட்டு ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் புரியும். அவளும் நல்லா அனுபவிச்சு என்ன பிடிச்சுக்கிட்டா. அப்புறம் அவ பயந்துகிட்டு, "வேண்டாம் சொல்ல ப்ளீஸ், இது பப்ளிக் பிளேஸ்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது பப்ளிக் பிளேஸா தெரியலையா, எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே பசிக்குதுன்னு அப்படின்னு சொன்னேன். பொறுக்கி மத்ததெல்லாம் ஓகே, இது ரொம்ப ரிஸ்க். நான் ஒத்துக்க மாட்டேன் இங்க பண்றதுக்கு. புரிஞ்சுக்கோ செல்லெல்லாம். நான் தான் உன்னை ஏத்திக்கிட்டேன்ல. நாளைக்கு லீவு போடு. வீட்ல வச்சு என்னென்னலாம் வேணுமோ அவ்வளவையும் தரேன் என் செல்லத்துக்கு அப்படின்னு கொஞ்சினா. சரின்னு நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் ஒரு டைம் கேட்டேன். அவர் நோவேன்னு சொன்னா. சொன்னதும் சொன்னதுதான். நாளைக்கு தான் எல்லாம் 3 கெட்டு வண்டியை எடுடான்னு சொல்லிட்டா. சரிங்க மேடம்னு வீட்ல வந்து விட்டுட்டு கிளம்புனேன். அப்புறம் போயிட்டு வா, பொறுக்கி மார்னிங் வந்துருன்னு சொன்னான். பாயடி செல்லன்னு கிளம்பிட்டேன். மறுநாள் நான் லீவ் போட்டுட்டேன், அவளும் தான். நான் பையன்களை ஸ்கூல் போன உடனே 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். அவ என்னடா அதுக்குள்ள வந்துட்ட பொறுக்கி, நான் இன்னும் குளிக்கல. ஒரு பொறுக்கி இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்ததுனால வேலைக்காரிய வேற வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் தான் காலையிலிருந்து எல்லா வேலையும் பார்த்தேன். இருச்செல்லாம் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு அவ சொல்லிட்டு வாய கூட மூடல. நான் ஆரம்பிச்சிட்டேன். டேய் கதவை திறந்திருக்கடான்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு வந்தா. மறுபடியும் ஆரம்பித்தேன். டேய் செல்லம் குளிக்கலடா என்று சொல்ல பேசாமல் இருடி அம்மு என்று அந்த மலையின் இரவில் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவை எடுத்தோம். அப்படியே என்ன தடவி கொடுத்து, ஐ லவ் யூடா செல்ல கொறக்கியே அப்படின்னு கொஞ்சினா. சரி இருடா, குளிச்சுட்டு வரேன், கசகசன்னு இருக்குன்னு பாத்ரூம் போனாள். அப்புறம் சாப்பிட்டு மதியம் என்ன இருந்தாலும் என் அழகு ராணி ஜெயா ஒரு மிகப்பெரிய ராணிதான். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டேன். இது தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு. அவன் புருஷன் இல்லாத போல் லீவு போட்டு இப்படி எப்படியும் ஆசை தீர கொஞ்சிடுவேன். ஆனால் இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மறைத்து வைக்க முடியாது என்பது போல ஒரு நாள் அவள் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அன்றிலிருந்து அவளை ரொம்ப அடுத்து கொடுமைப்படுத்தியுள்ளார். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத ஜெயா என்னிடம் சொல்லி சொல்லி அழுவாள். நானும் அவளுக்கு சமாதானம் படுத்துவேன். அவருக்கு என் மீது சந்தேகம் வரவில்லை. ஆனால் தன்னுடைய மனைவி யாருடனும் தகாத உறவில் இருக்கிறார் என்பது மட்டும் அவருக்கு சந்தேகமாக இருந்தது. காரணம், தன்னுடைய மனைவி அடிக்கடி செல்போனில் யாரிடமோ சிரித்து சிரித்து பேசுகிறாள் என்பது அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனால் அவர் தன்னுடைய மனைவியை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். நான் இந்த விஷயத்தை அவரிடம் சொல்லிவிட்டேன். உன் கணவனுக்கு உன்மீது சந்தேகம் வந்தது. நீ அடிக்கடி என்னுடன் போனில் பேசுவது அவர் கண்டுபிடித்து விட்டார். அதனால் அவர் உன்னை ரகசியமாக கண்காணிக்கிறார். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு என நான் முன்கூட்டியே அவளை எச்சரித்து விட்டேன். அதன் பிறகு அவள் போன் பேசுவதையும் நிறுத்திவிட்டார். இது அவருடைய கணவனுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் நாங்க 2 பேரும் இருந்தப்போ அவள் கணவன் கையும் களவுமாக பிடித்துவிட்டான். பிறகு இருவரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைத்தான். இப்போ இருவரும் சிறையில் இருக்கிறோம். அவள் கணவன் வேறு ஒரு திருமணம் கண்ணிக்கொண்டான். ஒரு நிமிட தப்பான எண்ணத்தால் எங்கள் இருவரின் வாழ்க்கை மட்டுமே இல்லாமல் அந்த 2 பிஞ்சு குழந்தைகளின் வாழ்க்கையும் கேள்விக்குறியானது. இறுதி நெறிமுறை ஒரு கடநேர ஆசை பல ஆண்டுகள் கட்டிய நம்பிக்கையை சிதைத்துவிடும். திருமணமான உறவில் நம்பிக்கை, பொறுப்பு மற்றும் குடும்பத்தின் நலன் மிக முக்கியமானவை. தவறான உறவுகள் ஆரம்பத்தில் இனிமையாக தோன்றினாலும் அதன் விளைவுகள் பல நேரங்களில் குடும்ப சிதைவு, குழந்தைகளின் மனவேதனை, சமூக அவமானம் மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீங்காத வருத்தமாக மாறிவிடும். காதல் என்ற பெயரில் பிறரின் குடும்ப வாழ்க்கையில் தலையிடுவது காதல் அல்ல. அது பல நிரபாதிகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் பொறுப்பற்ற செயல். ஒரு தவறான முடிவு 2 பேரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவர்களை நம்பி வாழும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரின் வாழ்க்கையையும் சீரழிக்கக்கூடும். ஆசை சில நிமிடங்கள் மட்டுமே, ஆனால் அதன் விளைவுகள் பல ஆண்டுகள் நீடிக்கும். எனவே பிறர் துணையை மதியுங்கள், குடும்ப பந்தங்களை காப்பாற்றுங்கள். உணர்ச்சிகளை விட ஒழுக்கத்திற்கும் பொறுப்பும் முக்கியத்துவம் கொடுங்கள். அது உண்மையான மனிதநேயம் மற்றும் நல்ல வாழ்க்கையின் அடையாளம். தவறான உறவு ஒரு கணத்தின் இன்பத்தை தரலாம், ஆனால் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் நிம்மதியை பறத்துவிடும். இந்த மாதிரி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.